தமிழகத்திற்கான மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆளும் கட்சி தடையாக இருப்பதாக பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் வெவ்வேறு இடங்களில் இன்று அவர் பரப்புரை மேற்கொண்டார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித் ஷா இன்று காலை தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பரப்புரை செய்தார். அப்போது திமுகவும் அதிமுகவும் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழகத்தை சுரண்டிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அமித் ஷா மத்திய அரசின் விபத்து காப்பீடு, மித்ரா வங்கி உள்ளிட்ட திட்டங்களை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கிரானைட், கனிம மணல் ஆகியவற்றில் பெருமளவு கொள்ளை நடப்பதாகவும் திமுக குடும்ப அரசியல் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். तो 2G घोटाला, एयरसेल मैक्सेल घोटाला और कितने घोटाले डीएमके के नाम पर चढ़े हैं. कांग्रेस में चिदंबरम जी और उनके बेटे कार्ति चिदंबरम पर आय से अधिक संपत्ति और कई प्रकार के घोटाले उन पर है और एआईडीएमके में तो जयललिता जी पर ही आय से अधिक संपत्ति का घोटाला चढ़ा हुआ है. தொடர்ந்து நெல்லை மாவட்டம் தென்காசியில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசிய அமித் ஷா மத்திய அரசு தந்த 2000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகையை மாநில அரசு தந்தது போல அதிமுகவினர் விளம்பரம் செய்வதாகவும் விமர்சித்தார். मित्रों, भारतीय जनता पार्टी की मोदी सरकार ने हर गरीब व्यक्ति के लिए 30 रुपये में 2 लाख का एक्सीडेंट बीमा और 300 रुपये में लाइफ इंश्योरेंस 2 लाख का देने का काम किया, मगर तमिलनाडु के अंदर वो नीचे तक नहीं पहुंचा. मित्रों, तमिलनाडु के लिए भारतीय जनता पार्टी की सरकार ने बहुत सारी योजना बनाई है. अगर वो योजनाओं को ये तमिलनाडु की सरकार जमीन पर उतारती तो ये 2 साल के अंदर बहुत सारा परिवर्तन होने वाला था. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்டத்தின் 6 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அவர் அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். மத்தியில் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்ற ஆட்சியை நடத்தி வருவதாக அமித் ஷா பெருமிதம் தெரிவித்தார்.